அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் டி இந்துமதி. வேக்சின் அவேர்னஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேக்சின் சர்டிஃபிகேஷன் அண்ட் வேக்சின் அட்வைஸ் ஃபார் ட்ராவலர்ஸ். வேக்சின் சர்டிஃபிகேஷன் நிறைய பேரண்ட்ஸ் நிறைய இப்போலாம் ஸ்கூல் அட்மிஷன்ஸ்லேயே பிரைமரி சீரீஸ் வேக்சினேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கா அப்படிங்கிறது சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ உங்கள் வேக்சின் ரெக்கார்டை நீங்கள் பத்திரமா வச்சுருக்கிறது அவசியம். உங்கள் டாக்டர் அதை பார்த்துட்டு உங்கள் டோசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டடாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. வேக்சின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட். வேக்சின் கார்டு அப்படிங்கிறது என்ன பேப்பர் ஃபார்மில் இருந்தாலும் அதை லேமினேட் பண்ணி வச்சுக்கிறதும் ஒரு சாஃப்ட் காப்பி வச்சுக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த வேக்சின் சர்டிஃபிகேட் எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் சில்ட்ரன் அந்த வியாதிக்கு இம்யூனாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறது. எதுக்காக இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்யூன் இல்லாத சில்ட்ரன் ஒரு இம்யூன் இருக்கிற சில்ட்ரன் ஏரியா இருக்கிற குரூப்புக்கு போகிறப்போ அவங்க அந்த வியாதிக்கு சசப்டிபிளாக ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு இந்த வியாதி பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாருக்குமே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு ட்ராவல் செய்கிறவங்க, உதாரணமாக சப்போஸ் பேரண்ட்ஸ் அப்ராட் போயிருக்காங்க, சப்சிக்வெண்ட்டாக குழந்தைகள் பிறக்கிறாங்க, அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னாலோ, இல்லை யங் சில்ட்ரன் படிக்க போகிறவங்க, அப்ராட் போகிறவங்க, காலேஜ் அட்மிஷனுக்கு போகிறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் அவங்க வேக்சின் ஸ்டேட்டஸ், ட்ராவல் சர்டிஃபிகேட் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு என்னென்ன வேக்சின் அப்படின்னு பார்க்கலாம். பேன் அமெரிக்கன் ஆர்கனைசேஷன் என்னென்ன வேக்சின்ஸ் செக் பண்ணுது மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீசில்ஸ், மம்ஸ் அண்ட் ருபெல்லா. அது மட்டும் இல்லாமல் மெனிங்கோகாக்கல் வேக்சின். இந்த எல்லா வேக்சினையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூஎஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயம் எடுத்திருக்கணும். ஜெர்மனியில் ருபெல்லா வேக்சின் கட்டாயம் எடுத்திருக்கணும். சப்சஹாரன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் அப்புறம் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லோ ஃபீவருக்கான வேக்சின் கட்டாயம் எடுத்திருக்கணும். இதை தவிர சவுத் ஈஸ்ட் ஏஷியா எல்லா கண்ட்ரிக்கும் ட்ராவல் பண்ணும்போது ஹை ரிஸ்க்கான ரேபீஸ்க்கு இருக்கா அப்படின்றதும் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம ரேபீஸ் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னோம்னா ஏஆர்வி வேக்சின் எடுத்துக்கிறது இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்க யாரெல்லாம் என்னென்ன வேக்சின் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் யூஎஸில் தான் குழந்தை பிறந்திருக்கு. அங்கே யூஎஸில் பிசிஜி வேக்சின் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே டியூபர்குலோசிஸ் ரேம்பண்ட் கிடையாது. நம்ம கண்ட்ரியில் பர்த்லேயே நம்ம பிசிஜி வேக்சின் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஸோ பர்த்லேயே கொடுக்குறோம் அப்படின்னா யூஎஸ்லேருந்து இந்தியா வந்த உடனே ஆப் நம்ம பிசிஜி வேக்சின் கொடுக்கறது இம்பார்ட்டன்ட். ஸோ யூஎஸில் பிசிஜி வேக்சின் எடுக்காமல் இருந்த குழந்தைகள் இந்தியா திரும்பினதும் 2 வாரங்களுக்குள்ளே பிசிஜி வேக்சின் எடுக்கிறது முக்கியம். தேங்க்யூ. இந்த எல்லா வேக்சின்ஸுமே ட்ராவல் பண்ணுறதுக்கு 2 வாரங்கள் முன்னதாகவே எடுக்கிறது இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.